இந்த வீடியோவில் வெல்டர்ஸ் யூஸ் பண்ணுற வெல்டிங் கிளாஸ் கம் ஷீல்டை பற்றி பார்க்கலாம். இது நார்மல் கிளாஸ் கிடையாது, ஸ்கொயர் டைப்பில் கொடுத்துருக்காங்க. இது எப்படின்னா வெல்டிங் அடிக்கும் போது உங்களுக்கு வெல்டிங் கிளாஸ் மாதிரி மாறிடும், நார்மலாக இருக்கும் போது நார்மல் கிளாஸ் மாதிரி இருக்கும். இப்போது அப்பப்போ வெல்டிங் அடிக்கும் போது ஷீல்டு முன்னாடி வச்சு அடிப்பாங்க இல்லைங்களா, அந்த மாதிரி இல்லாமல் இந்த கிளாஸை போட்டுகிட்டே நம்ம டிரான்ஸ்பரண்ட்டாக பார்க்க முடியும். பார்த்துட்டு வெல்டிங் அடிக்கும் போது அந்த கிளாஸ் வெல்டிங் கிளாஸ் எப்படி இருக்குமோ அதே மாதிரி மாறிடும். இது இந்த எக்ஸ்டெண்ட் பண்ணுற மாதிரி, லாங்காக எக்ஸ்டெண்ட் பண்ணுற மாதிரி கொடுத்துருக்காங்க. நோஸ் பேடு ரப்பர் டைப்பில் கொடுத்துருக்காங்க. குவாலிட்டி நல்லா ப்ரீமியமாக இருக்குது. அது உள்ள ஒரு ஸ்க்ராட்ச் ஆகாமல் இருக்கிறதுக்கு ஒரு கவர் கொடுத்துருக்காங்க. வெளியிலையும் ஒரு கவர் கொடுத்துருக்காங்க. 2 கவர் கொடுத்துருக்காங்க வெளியில். பேக்கிங்காக கொடுத்துருக்காங்க, ஸ்க்ராட்ச் ஆகக்கூடாதுன்றதுக்காக. அதை எடுத்துருவோம். சில இடத்துலலாம் நம்ம நின்றுட்டு ஷீல்டு பிடிச்சிட்டு இது பண்ண முடியாது. அப்போ இந்த கிளாஸ் போட்டுருந்தால் ஈஸியாக இருக்கும். இது டிரான்ஸ்பரண்ட்டாக தான் தெரியுது, அது பாருங்கள், டிரான்ஸ்பரண்ட்டாக தெரியுது. ஆனால் வெல்டிங் அடிக்கும் போது அது வெல்டிங் கிளாஸாக மாறிடும். இது போட்டிருக்காரு பாருங்கள், வெல்டர் போட்டிருக்காரு. ஒரு சின்ன கோவில் ஒரு கூண்டு மாதிரி பண்ணோம், அதுக்கு யூஸ் பண்ணி அந்த கிளாஸ் போட்டு அடிச்சிட்ருக்காரு. இது இப்போ நம்ம நார்மலாக பார்க்கும்போது ஹெவி பவராக தெரியுது. இப்போ இந்த கிளாஸ் மூலயமா பார்க்கும்போது டிரான்ஸ்பரண்ட்டாக தெரியும். அந்த பவர் வரும்போது மட்டும் அது வெல்டிங் கிளாஸ் மாதிரி மாறிடும். இது பாருங்கள், அந்த வீடியோவில் பாருங்கள், இப்போ அடிக்கிறத பாருங்கள். நல்லாயிருக்கு இந்த கிளாஸு. வெல்டர்ஸ்லாம் வாங்கி யூஸ் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சினா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.